நிலக்கடலை உருண்டைங்க. வறுத்த நிலக்கடலையாக கடையில் வாங்கிட்டால் போதுங்க. மிக்சியில் போட்டால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிலக்கடலை கடையிலையே வறுத்த கடலையே கேட்டு வாங்கிக்கணுங்க. மேலே இருக்கிற தோலில் எடுத்துடணுங்க. தோலில் எடுத்துட்டு தான் மிக்சியில் போடணும். ஃபஸ்ட்டு வெல்லம் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணும். ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நெய்ஸாக வெல்லம் அரைச்சிட்டேன். அப்புறம் நடக்கலை தோல் இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிட்டா 100 கிராம் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கணும். இல்லை 150 கூட நிலக்கடலை சேர்த்து. இனிப்பு வேண்டான்னு கொஞ்சமாக இனிப்பு இருந்தால் போதுன்னா 100 கிராமுக்கு 150 கிராம் கூட சேர்த்துக்கலாம். நான் அது 100 இது 100 தான் சேர்த்துக்கிட்டேன், இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும்னு சொல்லி. நெய்ஸாக அரைச்சிக்கணும். நெய்ஸாக அரைச்சிக்கிட்டால் உருண்டை பிடிக்க நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் உருண்டை வந்துடும். நல்லா வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கணுங்க. ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படியே உருண்டை அப்படியே சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு அப்படியே உருண்டை பிடிக்கணுங்க. கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க. நிலக்கடலை உருண்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா ஒரு 4 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெல்லமும் நிலக்கடலையும் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுங்க. சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா இன்றைக்கி 2 எடுத்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. 2 உருண்டை எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. கடையில் வாங்குற வரை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். வறுத்தக்கடலை வாங்கி மிக்சியில் போடுறது தான். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
அப்படியே மொல்லா ரவுண்டு பண்ணால் போதும் உருண்டை. அழுத்தி கூட பிடிக்க தேவையில்லை. பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.